ஒரு மாநாடு என்றால் எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் முதல் மாநாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. நிர்வாகிகள் மத்தியில் பேசிய ஆனந்த், மாநாட்டுக்கு ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் எத்தனை பேருந்துகள் வருகின்றன என இறுதி செய்து ஒரு வாரத்திற்குள் கட்சி தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும். பேருந்து அல்லது வேன் எனில் பதிவு எண்ணோடு வழங்க வேண்டும். வாகன காப்பீடு சரியாக உள்ளதா என்பதை கட்டாயம் ஆய்வு செய்து அனுமதி பெற வேண்டும். நகர ஒன்றிய அளவில் உள்ள நிர்வாகிகள் அனைவருக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று ஆனந்த் கூறினார். வரும் அக்டோபர் 27ஆம் தேதி கட்சியின் முதல் மாநாடு நடைபெற உள்ளது என்றும், ஒரு மாநாடு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அளவுக்கு தமிழக வெற்றிக் கழக மாநாடு இருக்க வேண்டும் என்றும் ஆனந்த் தெரிவித்தார். வெற்றி மாநாடாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நேற்று இரவுதான் காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சில கண்டிஷன்லாம் போட்டு கொடுத்திருக்கிறாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, எத்தனை கண்டிஷன் போட்டிருந்தாலும் சரி, தலைவன் தளபதினு ஒண்ணு சொன்னா அதை செய்யறதுக்கு லட்சம் பேர் இருக்கிறாங்க. நம்மளோட இலக்கு 2026. அதை கண்டிப்பாக தலைவர் தளபதி அதை அடைவதற்காக நாம் எல்லோரும் ஒவ்வொரு தலைவனும் தொண்டனும் உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும். மாநாட்டுக்கான பூமி பூஜை அடுத்த வாரம் நடைபெறும் என்றும், விஜய் மீது வைத்த நம்பிக்கை அடிப்படையில் இடம் வழங்கிய விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். மாநாடு முடிந்தவுடன் கட்சி நிர்வாகிகளுக்கு பதவிகள் அறிவிக்கப்படும் என்று கூறிய அவர், மாநாட்டு ஏற்பாடு பணிகளை மேற்கொள்ள குழு அமைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார்.